வணக்கம். நான் ஹீலர் மணிகண்டன். தோல் நோய் உள்ள நபர்கள் எந்த மாதிரியான உணவுகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரிவர ஜீரணமாகாமல் போகும் பொழுது தான் அளவுக்கு அதிகமான கெட்ட சக்தி, அதாவது கெட்ட கழிவுகள் உருவாகுது. இந்த கெட்ட கழிவுகள் தோலின் வழியாக வெளியேறும் பொழுது தான் தோல் நோய்களாக நம்ம உணர்கிறோம். அப்போது அந்த உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு குறிப்பிட்ட தோல் நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட உணவு அப்படின்னெல்லாம் இயற்கை மருத்துவத்தின் உடைய தத்துவத்தின் ரீதியாக கிடையாது. தோல் நோயை பாதிக்கப்பட்ட நபர் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, மாமிசம் எடுத்துக்கக்கூடாது, சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? ஸோ இது பொதுவான கருத்து. இது பொதுவான கருத்து. ஒவ்வொரு உடலும் ஒன்றல்ல. இந்த தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உடலும் ஒன்றல்ல. ஒவ்வொரு உடலும் தனித்துவமானது. இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உடலும் ஒன்றல்ல. ஒவ்வொரு உடலும் தனித்துவமானது. எனக்கு பிடிச்ச ஒரு உணவு மற்றவங்களுக்கு பிடிக்காது. இன்னொருத்தருக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிச்ச கலர் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்போ ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் உடலினுடைய தேவையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது ஸ்கின் அலர்ஜி வருது, ஸ்கின்னில் அரிப்பு வருது அப்படின்னா அவருக்கு அது உணவு அலர்ஜி. ஒருத்தருக்கு வெண்டைக்காய் சாப்பிடும்போது ஸ்கின்னில் அலர்ஜி வருதுன்னா அவருக்கு வெண்டைக்காய் அலர்ஜி. அப்போ அவர் வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடலாம். ஒருத்தருக்கு பாகக்காய் சாப்பிடும்போது உடம்புக்கு அரிப்பு கொடுக்குது அப்படின்னா அவருக்கு பாவக்காய் அலர்ஜி. ஒருத்தருக்கு அசைவம் சாப்பிடும்போது அரிப்பு அதிகமாகும், அவருக்கு அசைவம் அலர்ஜி. அப்போது எந்த உடல் உடைய ஸ்கின் பிரச்சனைக்கு, தோல் நோய்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு சாப்பிடும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிடும்போது அரிப்பு அதிகமாகுதுன்னா அந்த உணவு உங்களுக்கான அலர்ஜிக்கான உணவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா உணவுமே சொல்லிட முடியாது. நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த விளைவை பொறுத்து தான் உங்களுக்கு கத்திரிக்காய் சேரலையா, பீக்கங்காய் சேரலையா, வெண்டைக்காய் சேரலையா, பீட்ரூட் சேரலையான்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது எந்த உணவு சாப்பிடும்போது அரிப்பு ஏற்படுதோ அந்த உணவை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எனக்கு பீக்கங்காய் சாப்பிட்டா மட்டும்தான் அரிப்பு வருது, கத்திரிக்காய் சாப்பிட்டா மற்ற உணவுகள் சாப்பிட்டா ஏற்றுக்குதுன்னா நீங்கள் சாப்பிடலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒன்றல்ல, தனித்துவமானது. உங்களுக்கு எடுக்கிற பசியின் அளவு வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு எடுக்கிற பசியின் அளவு வேறு மாதிரி இருக்கும். யாருமே உடலினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய தேவையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, தோல் நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த உணவு சாப்பிடும்போது அரிப்புத்தன்மையை கொடுக்குதோ அந்த உணவை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும், பிரச்சனை சரியாகிற வரைக்கும். ஏன் அலர்ஜி உருவாகுது? அதோடைய ஜீரணத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கும்போது அலர்ஜி உருவாகுது. அந்த உணவால் உடல் ஜீரணிக்க முடியல அப்படின்னா அது அலர்ஜியாக வெளிப்படும். அப்போ உணவினுடைய ஜீரணத்தன்மை மேம்படும் பொழுது அந்த உணவு நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக விரைவில் மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஜீரணத்தை பாதிக்காத வரைக்கும் நம்மளுடைய உணவு முறையை வச்சுக்கணும். அதுக்கு நம்ம உங்களுக்கு உணவு முறை சம்மந்தமான முழு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த உணவு ஒத்து வருதோ அந்த உணவு எடுத்துக்கணும். ஓகே, நம்ம ரெண்டாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்துருந்தோம். பசி எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. எவ்வளவு சாப்பிடணும்? போதுங்கிற உணர்வு வந்த உடனே நிறுத்திக்கணும். அப்போது பசி எடுத்து சாப்பிட்டாதான் அது உடலுக்கான சாப்பாடு. பசி எடுத்து சாப்பிடலைன்னா அது நோய்க்கான சாப்பாடு. அவ்வளோதான், புரிஞ்சுக்க. அப்போ நோயை வளர்க்கணுமா, உடம்பை வளர்க்கணுமா? உடம்பை ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிட்ணும். நோயை வளர்க்கணுன்னா பசிக்காமல் சாப்பிட்ணும், அவ்வளோதான். எவ்வளவு சாப்பிட்ணும்? போதுங்கிற உணர்வு, வயிறு கனமான உணர்வு வர வரைக்கும் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுக்கணும். அப்போது உணவின் மேலே கவனம் வச்சு சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு உணவு போதுங்கிறத உணர முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ உணவின் மேலே கவனம் வச்சு மென்று சாப்பிடணும், சுவையை ருசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது கவனம் உணவில் மட்டும் இருக்கணும். டிவியோ செல்லோ எதுவுமே தொடக்கூடாது. அப்போது பிடித்த உணவை பசிக்கும் போது சாப்பிடணும், போதுமான அளவு சாப்பிடணும்.
பிடித்த உணவுங்கிறது அதில் எல்லாமே பொருந்தும். அதில் உடலை பாதிக்கக்கூடிய மசாலா உணவுகள், துரித உணவுகள், மைதா உணவுகள் அதெல்லாம் ரொம்ப அரிதாக தான். தோல் நோய் இருக்கும்போது அது கூடாது. அப்போ அதெல்லாம் அரிதாக தான் இருக்கணும். அப்போது பிடித்த உணவுகள் இயற்கையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சிறுதானிய உணவுகள் தான் இங்கே முக்கியம். அப்போ பிடித்த உணவாக இருக்கணும், ரசாயனம் அதிகம் இல்லாத உணவாக நல்ல உணவாக இருக்கணும், போதுமான அளவுக்கு சாப்பிட்ருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக சுவையை ருசித்து சாப்பிட்ருக்கணும். எதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. இந்த பர்ட்டிகுலர் உணவு சாப்பிட்டா மட்டும்தான் இந்த நோய் குணமாகும் அப்படின்னாலும் கிடையாது. உங்களுக்கு எந்த உணவு பிடிச்சிருக்கோ, உங்கள் உடல் எந்த உணவை ஜீரணிக்கிற தன்மையில் இருக்கோ, உங்கள் ஜீரணத்தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவை பசிக்கும் போது அளவாக சாப்பிடணும். இதுதான் ரூல்ஸ். இது பண்ணாலே போதுமானது. உடலினுடைய தேவை உணவில் நிறைவடையும். இந்த உணவின் மூலிமா ஏற்படக்கூடிய கழிவுகள் ஏற்படாமல் இருக்கும் பொழுது தோல் சார்ந்த நோய்கள் நிச்சயமாக குணமாகும். இதை உணவு சம்மந்தமான விஷயமா நம்ம உங்களுக்கு ஒரு முழுமையான ஆடியோ கொடுத்துருக்கோம். அந்த உணவு சம்மந்தமானதில் நீங்கள் தெளிவாக கேட்டு முழுமையடையணும். அந்த உணவை மட்டும் தவறு செய்யக்கூடாது. உணவில் தவறு செஞ்சிங்கன்னா தோல் நோய் குணப்படுத்துறது சிரமம். அப்போ உணவை சரிவர எடுத்துக்கணும். பிடித்த உணவை, நல்ல உணவை, ரசாயன குறைவான உணவை பசிக்கும் பொழுது போதுமான அளவுக்கு சாப்பிட்ணும். இதுதான் ரூல்ஸ். சார், அப்போது இந்த மற்ற உணவுகள் எப்போ எடுத்துக்கலாம்? தயிர், மோர், புரோட்டா, சில்லி, சிக்கன் ரைஸ் இதெல்லாம் தோல் நோய்கள் குணமாகும் வரை தொட வேண்டாம். தோல் நோய் முழுமையாக குணமான பிறகு எடுத்துக்கலாம். பொதுவாகவே அதெல்லாம் மாதம் 1 முறை 2 முறை எடுத்துக்கலாம். புரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டு ப்ளஸ் இந்த சிக்கன் ரைஸ், பீஸா, பர்கர் இதெல்லாமே ரொம்ப அரிதாக மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் ஆசைக்கு எடுத்துக்கலாம். தப்பு இல்லை. எந்த உணவும் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரிதான உணவு பட்டியலில் வச்சுக்கணுமே தவிர தினசரி பட்டியலை கொண்டு வரக்கூடாது. அப்போது இந்த உணவு முறைகளை கரெக்டாக வச்சுக்கணும். பசியினுடைய தன்மை முக்கியம். அதிகாலையில் எந்திரிக்கிற நேரம் அதிகபட்சமாக 6 மணிக்கு உள்ளே எந்திரிக்கிறதுக்கு பாருங்கள். அந்த 6 மணிக்குள்ளே எந்திரிக்கும் பொழுது தான் எளிமையாக ஒரு 7 மணிக்குள்ளமாவது உடலினுடைய மலக்கழிவு வெளியேறணும். மலக்கழிவு வெளியேறினாலே உடலில் நல்லா பசித்தன்மை இருக்கும். மலம் வெளியேறாத நபர்களுக்கு பசித்தன்மை சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ மலம் வெளியேறணுன்னா அதிகாலை முடிஞ்ச அளவு ஒரு 6 மணிக்கு முன்னாடி எந்திரிங்க. சில டைம் உங்களுக்கு ஒர்க் ஷெடியூல் மாறலாம். உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தூங்கலாம். அது சூழ்நிலை. பெரும்பாலும் நம்ம இயல்பாக இருக்கும் பொழுது 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும். 7 மணிக்குள்ளே காலை கடனை முடிக்கணும். பால் சார்ந்த எந்த ஒரு டீயும் கூடாது. குறிப்பாக மலம் கடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் மட்டும்தான் எடுத்துக்கணும். டீ குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வித்தவுட் மில்கில் குடிச்சிக்கலாம். இரவு உணவு 7:30 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். சரிங்களா? அப்போ பசி வர நேரம் தான் உணவுக்கான நேரமே தவிர வாட்சியை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. 2 மணி ஆச்சு சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு பசி வர்ற நேரம் தான் உணவுக்கான நேரம். அப்போது அதிகாலையில் எந்திரிக்கிற நேரமும் மலம் கழிக்கிற விஷயமும் 7 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா பசி சரியான நேரத்துக்கு வரும். அதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது பசியையும் உணவையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த தோல் நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிற நுட்பம் புரியும். நன்றி.